தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலில் கீதா ஜெயந்தி குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் 700 ஸ்லோகங்கள் அடங்கியுள்ள பகவத்கீதையின் ஆழமான கருத்துக்களை 7 ஸ்லோகங்களின் பொருள் மூலமாக நாம் சிந்திப்போம். பிரம்மமாகிய ஏகாட்சர ஓம்காரத்தை என்னை நினைத்து எவன் இறுதி காலத்தில் உச்சரிக்கிறானோ அவன் மேலாம் லட்சியத்தை அடைகிறான். பகவானே, உம்மை புகழ்வதில் உலகமே இன்புறுகிறது. அசுரர்கள் அஞ்சி நாற்புறமும் ஓடுகிறார்கள். சித்த புருஷர்கள் அனைவரும் உம்மை வணங்குகின்றனர். எங்கும் கை கால்களுடன், எங்கும் கண்கள் தலைகள் வாய்களுடன், எங்கும் செவிகளுடன் அனைத்தையும் சூழ்ந்து இறைவன் இயங்குகிறான். அணுவிலும் அணுவாய் அனைத்தையும் தாங்கி சிந்தனைக்கு எட்டாத உருவத்துடன் சூரியனை போன்ற ஒளியுடன் கூடிய அனைத்தும் அறிந்த அகில உலகையும் தாங்கும் தொல்லோனை எவன் தியானிக்கிறானோ அவன் அறியாமை இருளுக்கு அப்பால் செல்கிறான். மேலே வேர்கள் கீழே கிளைகளுடன் கூடியதும் எதனது இலைகள் சந்தங்களாக அமைகிறதோ அந்த அழியாத அஸ்வதத்தை எவன் அறிகின்றானோ அவனே வேதங்களை அறிந்தவன். அனைத்தின் இதயத்திலும் அமர்ந்திருப்பவன் நான். என்னிடமிருந்தே நினைவும் அறிவும் மறதியும் எழுகின்றன. அனைத்து வேதங்களாலும் உணரப்படுபவன் நானே. வேதாந்தத்தை ஆக்கியோனும் வேதங்களை உணர்ந்தோனும் நானே. உன் மனத்தை என்பால் வை, என்னிடம் பக்தி செய், எனக்காக தியாகம் செய். என்னையே பரம்பொருளாக கருதி உன்னை என்னில் லயித்தால் நிச்சயம் நீ என்னை அடையலாம். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களில் கீதை முழுவதையும் பாராயணம் செய்யுங்கள். சித்தப்பிரஜனை பற்றி பேசும் 2வது அத்தியாயத்தை திரும்ப திரும்ப படியுங்கள். 12ஆம் அத்தியாயத்தின் 8 அமிர்தமயமான ஸ்லோகங்களையும் படியுங்கள். மறைநூல்களை படிப்பதற்கு கீதையை மட்டும் படித்தாலே போதும். உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் அதில் தீர்வு இருக்க காண்பீர்கள். பக்தி ஸ்ரத்தையுடன் நீங்கள் அதை படிக்கும் தோறும் உங்கள் அறிவு ஆழமாகும், உங்கள் அகப்பார்வை சூக்ஷ்மமாகும், உங்கள் சிந்தனை தெளிவடையும். கீதையின் ஒரு ஸ்லோகத்திற்கு ஏற்ப நீங்கள் வாழ்ந்தால் கூட உங்களது அனைத்து துன்பங்களும் முடிவுக்கு வரும். அழியாத அமைதி அமரத்துவம் எனும் வாழ்வின் லட்சியத்தை அடைவீர்கள். வாசகர்களுக்கு அமைதி அளிப்பதும் அவர்களுக்கு பரமானந்தத்தை அடைவதில் பேருதவியாக அமைவதும் இந்த நாள் வரை நிலைத்து நிற்பதுமான ஓர் உத்தமமான உன்னத படைப்பை இறைவனால் அன்றி வேறு எவரால் செய்ய முடியும்? கீதையின் போதனைகள் மேலானவை, பரந்தவை, பொதுவானவை. எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம், இனம், வயது, இடம் அல்லது தேசத்தாருக்கு மட்டும் அது உரியது அல்ல. அதனது போதனைகள் அனைவருக்கும் உரியவை. அனைவராலும் கடைபிடிக்கக்கூடிய மார்க்கத்தையே அது காட்டுகிறது. மனிதர் அனைவருக்கும் அமைதி, சுதந்திரம், மோட்சம் மற்றும் பூரணத்துவத்தை அளிக்கவல்ல செய்தி அதன் பால் உள்ளது. சிவானந்த ஆசிரமத்தில் ஒவ்வொரு வருடமும் கீதா ஜெயந்தி விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து சாதகர்களும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருந்து இறைவனை தியானம் செய்கின்றனர். சூரியோதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை இடைவிடாமல் அகண்ட கீதா பாராயணம் செய்யப்படுகிறது. சம்புட முறை பின்பற்றப்படுகிறது.
அதாவது ஒவ்வொரு கீதை ஸ்லோகத்திற்கும் முன்னும் பின்னும் சம்புட ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. அதுவே சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. இவ்வாறு 2 கீதா ஸ்லோகங்களுக்கு இடையில் இந்த ஸ்லோகம் இருமுறை பாராயணம் செய்யப்படுகிறது. பகவானின் அருளையும் கீதா மாதாவின் அருளையும் பெறுவதற்கு இது மிகவும் பலனளிக்கும் ஒரு முறையாகும். அன்றைய தினம் எல்லா ஆன்மீக சாதகர்களும் உபவாசம் இருக்கின்றனர். அன்று ஏகாதசியாகவும் அமைந்து விடுகிறது. கீதா பாராயணத்தில் தத்தம் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் சிறுவர்களுக்கிடையே பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. சிறிது மூத்த மாணவர்களுக்கு இடையே கீதையில் பேச்சு போட்டி நடத்தப்படுகிறது. இப்புனித நூலை கற்பதில் குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்டுவதில் இது சிறந்த முறையாகும். மாலையில் நிகழும் சத்சங்கத்தில் யோகிகள், அறிஞர் பெருமக்கள் மற்றும் சந்நியாசிகள் இப்புனித மறைநூலை பற்றி உபன்யாசம் செய்கின்றனர். கீதையின் போதனைகள் மற்றும் அதன் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய வெளியீடுகள் விநியோகிக்கப்படுகின்றன. அன்றாடம் கீதையின் ஓர் அத்தியாயத்தை பாராயணம் செய்வேன் என்று கீதா ஜெயந்தி என்று உறுதி மேற்கொள்ளுங்கள். உணவு உட்கொள்ளும் முன் கீதையின் 15ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்யுங்கள். சிவானந்த ஆசிரமத்தில் இது கடைபிடிக்கப்படுகிறது. எப்பொழுதும் உங்களுடன் கீதையின் பாக்கெட் அளவு பிரதி ஒன்றை வைத்திருங்கள். உங்களுக்கு ஊக்கமளிக்கும் ஒரு சில ஸ்லோகங்களை குறியுங்கள். தினமும் பஸ்ஸுக்காக காத்திருக்கும் பொழுதோ அல்லது எப்பொழுது ஓய்வு கிடைக்கிறதோ அப்பொழுது கீதையை கையில் எடுத்து இந்த ஸ்லோகங்களை படியுங்கள். உங்களிடம் புத்துணர்ச்சி பிறக்கும். கீதை காட்டும் வழியில் நீங்கள் அனைவரும் வாழ்வீர்களாக. வேதங்களின் தாயான கீதை உங்களுக்கு வழிகாட்டட்டும். புராதன உபநிடதங்களில் ஞானமாம் பாலினால் அது உங்களை போஷிக்கட்டும். தெய்வீக குருவான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். கீதையை தொகுத்த கவிசிரேஷ்டரான வியாசருக்கு நமஸ்காரம். அவரது அருள் உங்கள் அனைவர் மீதும் மலர்வதாக என்று சுவாமி சிவானந்தர் கீதா ஜெயந்தி குறித்தும் கீதையின் மகத்துவம் குறித்தும் அரிய செய்திகளை நமக்கு கூறி நிறைவு செய்கிறார். நாளைய நிகழ்வில் அம்பிகையை போற்றும் விதமாக நவராத்திரி குறித்து சிவானந்தர் கூறும் அரிய கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.